அனைவருக்கும் வணக்கம். 52 வார நலவாழ்வு பயணத்தினுடைய 5வது வாரம். இந்த ஜனவரி மாதத்தினுடைய நிறைவு பகுதி. இந்த வாரமும் ஒரு எளிமையான ஒரு ஆசனம் பார்க்கலாம். இந்த ஆசனத்தினுடைய பெயர் பர்வதாசனம். பர்வதம் என்றாலும் மலை. ஒரு மலை போல நின்றோம். 4வது வாரம் ஒரு குன்றை போல நிற்கிற ஆசனம், தாடாசனம் பார்த்தோம். இது மலையை போல அமர்ந்திருக்கிறது. இப்போ நிற்கிறத விட இது உட்கார்ந்து செய்கிறது இன்னும் கொஞ்சம் நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும். ரொம்ப எளிமையாக செய்ய முடியும். இப்போது இந்த ஆசனம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, சாதாரணமாக சமணம் போட்டு உட்கார முடியும்னா இந்த மாதிரி கிராஸ் லெட்டை உட்காந்துக்கோங்க. இல்லை உங்களால் அர்த்த பத்மாசனத்தில் உட்கார முடிஞ்சால் இன்னும் சிறப்பு. நல்லா ஏற்கனவே யோகா பயிற்சி செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த ஆசனத்தை பற்றி தெரியும். அவங்க பத்மாசனம் அமர்ந்துக்கலாம். ஸோ எது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை தருதோ அந்த கம்ஃபர்ட்டில் நம்ம ஃபோமாக உட்காடுறோம். ஃபஸ்ட்டு நான் அர்த்த பத்மாசனத்தில் உட்காந்துக்க போகிறேன். அமர்ந்த நிலையில் நம்மளுடைய முதுகு தண்டுவடை மட்டும் ரொம்ப நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப கேஷுவலாக கூன் போட்டு உட்காரக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி விரைப்பாக உட்காரணும்னு இல்லை. நம்ம நார்மலாக நம்முடைய முதுகு தண்டுவடத்தை நேராக வச்சு உட்கார போகிறோம். அடுத்த நிலை, நம்ம மூச்சு உள்வாங்கும் போது நம்முடைய கைகளை மெதுவாக மேலே ஏற்றி கைகளை கூப்பி அமர போகிறோம். இந்த கைகளை எவ்வளவுக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ அவ்வளவு சிறப்பு. இப்போ நம்ம வயிறு உள்ளே போகும். ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய நெஞ்சுக்கூடு மேலே வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கைகளை மேலே ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ நம்முடைய முதுகு தண்டுவடம் நல்லா இழுக்கப்படும். மூச்சு வெளிவிடும் போது அவ்வளோதான். அது எவ்வளோ நேரம் நம்மளால் முடியுதோ, எத்தனை தடவை நம்மளால் நமக்கு நேரமும் இதில் செய்கிறதுல எந்த கஷ்டமும் இருக்காது. ஒரு சில பேருக்கு சமணம் போட்டு உட்கார்றதுல கஷ்டம் இருக்கலாம். அப்போ எவ்வளோ நேரம் உங்களால் உட்கார முடியுதோ அவ்வளவு நேரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆசனத்தோட இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பயிற்சி பண்ணோம்னா நம்ம கடந்த 4 வாரங்களில் பண்ண எல்லா பயிற்சியினுடைய பலன்களையும் நமக்கு கிடைக்கும். நம்ம 2வது வாரம் நடராஜாசனம் பண்ணோம். நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தை ட்விஸ்ட் பண்ணோம். நம்ம உட்கார்ந்த நிலையில் இன்னும் வெல் பேலன்ஸ்டாக நம்மளால் ட்விஸ்ட் பண்ண முடியும். இடது வலது ரொம்ப மெதுவாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணலாம். நம்ம 3வது வாரத்தில் மார்ஜரி ஆசனம், நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தை மேலே கீழே நம்ம பெண்ட் பண்ணணும். அதுக்கு ஃபார்வர்ட் பெண்ட் போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம சைட் பெண்ட் பண்ணலாம். நம்மளுடைய கைகளை கீழே இறக்கி பிறகு நம்ம ஃபர்மாக இந்த கையை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது. நம்ம முதுகு தண்டுவடம் நேராக வர்ற மாதிரி கைகளை பெண்ட் பண்ணணும். ஒருவேளை இவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க இன்னும் இதை எளிமையாக செய்யலாம். நம்மளுடைய இடது முழங்காலில் வலது கையை பிடிச்சிட்டு இப்போ அப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த சைட் பெண்ட் பண்ணும்போதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த கால் நம்மளோட சேர்ந்து வரும். இப்படி வரக்கூடாது. கீழே கால்கள் ஃபர்மாக இருக்கணும். நம்மளுடைய மேல் உடம்பு மட்டும்தான், அப்பர் பாடி மட்டும்தான் பெண்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே நம்ம உட்கார்ந்து பண்ணுறதுனால நம்ம வெல் பேலன்ஸ்டாக பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய இந்த ஸ்ட்ரெச்சை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபார்வர்ட் பெண்டை நம்ம ஒரு ஆசனமாகவே பண்ணலாம். யோக முத்ரா. வலது கையை நம்ம இந்த மாதிரி நல்லா மடக்கி வச்சுட்டு இடது கையை பிடிச்சி நம்ம பின்னாடி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி பின்னாடி கோர்த்துட்டு நம்ம இப்போது கீழே பெண்ட் பண்ணலாம். இப்போ நம்முடைய நெத்தி தரையை தொட்டால் சிறப்பு. தரையை தொடணும்னு இல்லை. சில பேருக்கு ஒபெசிட்டி ப்ராப்ளம் இருக்கும். வயிறு இருக்கிறதுனால நம்மளால் ஒரு லெவலுக்கு மேலே பெண்ட் பண்ண முடியாது.
சில பேருக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கும், நம்ம முதுகு அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. அது எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு ஆசனத்தை முயற்சி பண்ணுற அளவுக்கு அடுத்தடுத்து நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபார்வர்ட் பெண்ட். அது மாதிரி செய்யலாம். இப்போது இன்னும் நிறைவாக இந்த நம்மளுடைய என்டையர் முதுகு தண்டுவடத்துக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குற மாதிரி நம்ம கைகளை இயல்பாக வச்சுக்கலாம். ஃபார்வர்ட் பெண்ட். இங்கே இருந்த நிலையில் நம்ம பாடி ரொட்டேஷன் மேலே நம்மளுடைய உடம்பு மேலே ஏறி வரும்போது இன்ஹேல், சமநிலைக்கு வந்துட்டு திரும்ப நம்ம கீழே போகும்போது எக்ஸேல், மூணு தடவையோ 5 தடவையோ நம்ம ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இடதுலேருந்து வலது. ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம உட்காந்து செய்கிறனால எல்லா பெண்டுமே நம்ம ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணாலும் சரி, சைடில் ஸ்ட்ரெச் பண்ணாலும் சரி, நம்ம நல்லா முதுகை வந்து நம்ம வந்து பெண்ட் பண்ணி பின்னாடி தந்தாலும் சரி, எல்லாமே நம்ம ரொம்ப எளிமையாக பேலன்ஸ்டாக பண்ண முடியும். அதே நேரத்தில் நம்மளோட முதுகு தண்டுவடத்துக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்க முடியும். இது செய்கிறனால நம்மளுடைய ஷோல்டர் பெயின் குறையும், பேக் பெயின் இருந்ததுனாக்க குறையும். நமக்கு என்டையர் இந்த பாடி ரிலாக்ஸ் ஆகும். நம்ம பாடி ரொட்டேஷன்லாம் பண்ணும்போது பாடி ரிலாக்ஸ் ஆகும். ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பயிற்சிகளை செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.